மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 33ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. இந்த மன்னாவின் தலைப்பு, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை அதை கவனித்து கேட்கிற தேவ பிள்ளைகளை உத்தமனாய் மாற்றுகிறது, உத்தமனாய் உருவாக்குகிறது. ஆண்டவர் உத்தமர்களை நமக்கென்று தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 99 வயதாய் இருக்கும் போது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டே உத்தமனாயிரு. நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, உங்களை உத்தமனாக மாற்ற வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தை உங்களை உத்தமனாக்கு, அந்த வார்த்தை உங்களை உத்தமையாக்கு. நீங்கள் அவருக்கென்று சுடவிட்டு பிரகாசிப்பீர்கள். உடல் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய் அவருக்கென்று நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் சிவப்பட்டு பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற மாட்டோம். எந்த மனுஷனை உத்தமையாக்கக்கூடிய வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதப்பா. அந்த வார்த்தை ஜீவ வார்த்தையாய் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று சொன்னீரே அப்பா. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிற மாட்டோம். அப்படிப்பட்ட வார்த்தை எங்களுக்குள்ளே நாங்கள் அதை பத்திரப்படுத்துகிறதுனாலே, இந்த வார்த்தையை காத்து நடக்கிறதுனாலே, ஆண்டவரே, எங்களை நீர் உத்தமிகளாக நீர் மாற்றி எங்களிலே நீர் மகிமையிலே போறதுக்காக நாங்கள் போய் துதிக்கிறோம். எங்களை கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.